வெஜ் பிரியாணி செய்யலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: பிரியாணி மசாலா வகைகள், பெரிய வெங்காயம் தேவையான அளவு, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப, 2லிருந்து 3 தக்காளி, தேவையான அளவு புதினா. நான் இப்போ வெஜ் பிரியாணிக்கு கேரட், பீன்ஸ் அண்ட் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு மையா அரைச்சது ஒரு பவுல், ½ லெமன். தாளிக்கு தேவையான கீ எடுத்துக்கோங்க. நான் நெய் கூட கொஞ்சம் எண்ணெயும் போட்டுட்டு அந்த மசாலா வகைகளை ஆட் பண்ணிடுறேன். நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய் 2த்தையும் சேர்த்து ஆட் பண்ணிடுறேன். வணக்க ஆரம்பிச்சிடலாம். ஆனியன் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். புதினா தலை ஆட் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி தக்காளி நறுக்கி வச்சு ஆட் பண்ணிடலாம். ஒரு டீஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ½ லெமன் புளிஞ்சு விட்டுடலாம். நான் இப்போ சக்தி பிரியாணி மசாலா வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிடுறேன். ஃபைனலாக நம்மள வதக்க ஆரம்பிச்சிடலாம். வதக்கிட்டு நறுக்கி வச்சிருக்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். வெஜிடபிள்ஸ் வதங்கினதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிடலாம். நான் 2 டம்ளர் வரைக்கும் அரிசி எடுத்திருக்கேன். தண்ணியும் ஆட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் டன். குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு இறக்கினா அவ்வளோதான், நம்ம பிரியாணி ரெடி.